Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். அடுத்த வசனம் பாருங்க. பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவர்களுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். இந்த தேவனுடைய கொழுமையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த அற்புதமான சுத்த ரத்தம் போல் இருக்கிற திராட்சை பழம், எங்கேயும் கிடைக்காத உயர்ந்த ரக இது. கானான் ஊரில் கல்யாண வீட்டில் பண்ணாரு பாருங்க திராட்சை ரசம். அசந்து போயிட்டான், எங்கே கிடைச்சது இதுன்னு, எந்த ஊருதுன்னு. அந்த மாதிரி இருக்கிறதுலே பெஸ்ட்டு, அதுதான் குறிக்குது. அது அந்த இருக்கிறதுலே அந்த பெஸ்ட்டு வாழ்க்கை நாம் அனுபவிக்க வேணும் என்றால் அதை யார் அனுபவிக்க முடியும்னா, பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் அல்ல, பசியாய் இருக்கிறவர்கள். நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழ விரும்புகிறேன், அதை பெற விரும்புகிறேன், கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்வார், என்னுடைய பரலோக தகப்பன் எனக்கு அது செய்வார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பசியோடு இருங்கள். பரிசுத்தமாக வாழுங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பசியாகவும் இருங்க. ஏனென்றால் கர்த்தர் நீங்கள் வெறும் பரிசுத்தராக இருக்கிறது மட்டுமல்ல, வெற்றிகரமான பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, அது முதலாவது கண்டிஷன். வெறும் பரிசுத்தராக இருந்தால் பத்தாது, பசியுள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, தீஸ் blessings of God are not placed within your mouth. இந்த திராட்சை பழங்களை கொண்டாந்து யாராவது வாய்க்குள்ளே வச்சு ஊட்டி விட மாட்டாங்க. they are placed within your reach. இவைகள் தேவனுடைய ஆசீர்வாதமான இந்த வெண்ணையும் பாலும், இந்த திராட்சை பழத்தையும், இந்த மாதுளம் பழத்தையும், இந்த நலமான வாழ்க்கையும் யாரும் கொண்டாந்து வாயில் வச்சு திணிச்சு இந்தா சாப்பிடுன்னு போட்டு அமுக்க போகிறதில்ல, உங்களை கட்டாயப்படுத்த போகிறதில்ல. நீங்கள் வேணான்னா யார் உங்களை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணவே முடியாது. இன்றைக்கி பாருங்கள், சிலர்லாம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க, உங்கள் வீட்டு ஆளுங்களே சிலர்லாம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இல்லை பாருங்கள். ஏனென்றால் அவங்க நினைக்கிறாங்க, கடவுள் சித்தமானால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், கடவுள் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்பினார்னா நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், கடவுள் நான் வெற்றி பெறணும்னு விரும்பினா நான் வெற்றிகரமாக இருக்க போகிறேன், கடவுள் நான் செழிப்பாக இருக்கணும்னு விரும்பினா நான் செழிப்பாக இருக்க போகிறேன், கடவுள் நான் சோகமாகணும்னு விரும்பினா நான் சோகமாக இருப்பேன். நான் என்ன பண்ணுறது? அதுக்காக நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. அதுதான் அவங்களுடையது. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லியிருக்குது? இதையெல்லாம் நமக்கு எற்ற தூரத்தில் வைக்கிறாராம் கர்த்தர் ஆசீர்வாதங்களை. ஏனென்றால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. நம்முடைய வாயில கொண்டாந்து திணிப்பதில்லை, நமக்கு எட்டுகிற தூரத்திலே வைக்கிறார். இருக்கீங்களா? அதான் ரெண்டாவது பாயிண்ட். வாயில கொண்டாந்து திணிக்கிறது இல்லை, எங்க வைக்கிறாரு? எட்டுற தூரத்தில் வைக்கிறார். அப்போ உங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, எட்டுற தூரத்தில் இருக்குது. நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம், விசுவாசத்தினால் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், சொந்தமாக்கி கொள்ளலாம், உங்களுடையது ஆக்கி கொள்ளலாம். அது உங்களுடையது, நீங்கள் தான் அதுக்கு சொந்தக்காரர். யாரும் திடீர்னு ஒரு நாள் சந்தோஷமாக தூங்கி எந்திரிக்கிறது இல்லை, திடீர்னு ஒரு நாள் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுறது கிடையாது, திடீர்னு ஒரு நாள் செழிப்பாயிடுறது கிடையாது. அவங்க போய் எதையோ ஒன்று அடைய வேணும் என்று விரும்பி அதை குறித்து பசியாக இருந்து, தாகமாக இருந்து, வாஞ்சையாக இருந்து, அதை நாடி தேடி போய் அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அடைகிறார்கள், அதை எடுக்கிறார்கள், சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள், எடுத்து தங்களுடைய ஆக்கி கொள்ளுகிறார்கள். அப்போ நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆசீர்வாதமான இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? நாம் எடுக்கக்கூடிய தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு எட்டுகிற தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாயில கொண்டு யாரும் வைக்கிறது இல்லை, கடவுளே வைப்பது கிடையாது. கடவுளே வாயில் வச்சு ஊட்டி விட்டுறாருன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாம் நல்லா இருப்போமே. அப்படி பண்ணுறது கிடையாது. ஒரு குழந்தைய கூட எடுத்துங்க, அம்மா ஊட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள், ஆனால் குடிக்க மாட்டேங்கிற குழந்தைய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன போட்டு உலுக்கி தலைகளாக இது பண்ணால் கூட அந்த குழந்தை கும்முனிச்சுன்னா அவ்வளோதான், அம்முதான், உள்ளே போனதையும் துப்பிடும் அது. ஏன்னு சொன்னால் அது மாட்டேன்னா மாட்டேன் தான்.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைக்கு எடுக்க முடியலையேன்னு அம்மா வாயில் வைக்கிறாங்களோ ஒழிய அவங்க ஒன்றும் குடிக்க வச்சிட முடியாது, குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணிட முடியாது. ஏன்னு சொன்னால் அது அப்படி தான் அது. அப்போ கடவுள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் மேலே ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஏன் நிறைய கிறிஸ்தவர்கள் நல்லா ஞானசானம் எடுத்துருக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, வசனத்தை வாசிக்கிறாங்க, பரிசுத்தமாக தான் இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பது கிடையாது. ஏன்னு சொன்னால் எட்டரை தூரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்கிறது கிடையாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க கர்த்தர் வேணும்னா என் வாயில் வைப்பார், கர்த்தர் நான் அதை பெற வேணும்னா எனக்கு ஊட்டி விடுவார், கர்த்தர் எனக்கு வாயில் கொண்டாந்து வச்சு உள்ளே அமுக்குவார். என்ன விபரீத புத்தியெல்லாம் இருக்குது பாருங்கள் சிலருக்கு. அது ஞாயிற்றுக்கிழமை புத்தி. அது அதுதான் நான் சொல்கிறது. அதான் நான் அந்த ஆளுங்களுக்கு சொல்கிறது, நல்லா தானே இருந்தீங்க திங்கள்லேருந்து சனி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே அவங்க சட்டை மாறிடும், எல்லாம் மாறிடும், லுக்கு மாறிடும், பேச்சும் மாறிடும், ஸ்தோத்திரம். அப்புறம் அது ஞாயிற்றுக்கிழமை. அது ஏன் திங்கள்லேருந்து சனி வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, எதாவது பிடிச்சிருச்சான்னா இது இன்றைக்கி அப்படி தான். இன்னைக்கு கொஞ்சம் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணோம். அப்படி அருமையானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கிற கோளாறெல்லாம் சரி பண்ணுற நாள் இன்னைக்கு. அதனால் லெட் அஸ் பி ரியல். கர்த்தர் கொண்டாந்து வாயில் வைக்கிறது இல்லை, எட்டரை தூரத்தில் வைக்கிறாரு. உங்களுக்கு வேணுமென்றால் நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், கடவுள் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. இவங்க சொல்கிறாங்களே கர்த்தர் நான் நல்லா இருக்கணும்னு விரும்பினா நான் நல்லா இருக்க போகிறேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்யணும்னு விரும்பினா அவர் செய்யட்டும், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன் எல்லாம் கடவுளுடைய கண்ட்ரோலில் இருக்கா? நான் சொல்கிறேன் கடவுள் வந்து அண்ட சராசரங்களையும் உலகத்தையே தாங்குறாருன்னு இருக்குது. சரி, ஆமாம், சூரியன் சந்திரன்லாம் வச்ச இடத்துல அது அப்படியே இருக்குது, தாங்குறாரு தான், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாரு தான். ஆனால் உங்களுடைய தீர்மானங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணுவது கிடையாது. இருக்கீங்களா? உங்கள் தீர்மானங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணுவது கிடையாது. இப்படி தான் ஒரு ஆள் அடக்க முடக்க பேசிட்டு இருந்தாராம் பாஸ்டர்கிட்ட. பாருங்கள், இல்லை வர நான் ஒத்துக்க மாட்டேன் பாஸ்டர். இல்லை கர்த்தர் நினைச்சா நம்மளை பண்ண வைக்கலாம் அப்படின்னாராம். பாஸ்டருக்கு பொறுமை எழுந்து அப்புறம் சொன்னாராம், நீங்கள் 20 வருஷமாக கோயிலுக்கு வர்றீங்க, உங்களை ஏன் தசமமாக கொடுக்க வைக்க முடியல கர்த்தரால் என்னாராம். கொடுக்க சொல்லி கடவுள் தானே சொல்லியிருக்காரு, கொடுக்காத ஆளை கொடுக்க வைக்கலாமே அவர். உங்களை 20 வருஷமாக கொடுக்க வைக்க முடியலையே ஏன்னு கேட்டாராம். வாய் மூட்டு போயிட்டாராம். அதோட ஆர்குமெண்ட் க்ளோஸ்டு. அதோட இருக்கீங்களா? கர்த்தர் பண்ண வச்சிருவார் அப்படிங்கிறது தப்பு, பண்ண வைக்கிறது கிடையாது. அதனால தான் எதுவுமே அந்த தசமபாகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம மனம் மாறி நம்ம வந்து தீர்மானம் எடுத்து நான் கொடுக்க போகிறேன், நான் விதைக்க போகிறேன், நான் செய்ய போகிறேன், நான் இப்படி தான் வாழ போகிறேன், இதுதான் விசுவாச வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு நாம் ஒரு தீர்மானம் எடுத்து செஞ்சால் தான் செய்ய போகிறோம் ஒழிய யாரும் அதை கொடுக்க வைக்க முடியாது. அப்போ நம்முடைய தீர்மானங்கள் வந்து கர்த்தர் மதிக்கிறார். பாருங்க, நம்மளை மனுஷனாக மதிக்கிறார். ஏன்னா மனுஷனாக உண்டு பண்ணார், அவருடைய சாயலில் உண்டு பண்ணார். அப்போ உன்னுடைய தீர்மானத்தில் நான் தலையிடுறது இல்லைன்றார். நீ தீர்மானம் எடு, நீ பண்ணு, தீர்மானம் எடுக்கிற பொறுப்பை அவன்கிட்ட கொடுக்குறேங்கிறாரு. அப்போ கர்த்தர் நம்மளை எவ்வளோ மதிக்கிறாரு பாருங்க. நம்மளை தீர்மானம் எடுத்து நம்மளை செய்ய சொல்கிறாரு. அப்படி தான் பண்ணுறோம் நம்ம, இல்லையா? சரி, 2 கண்டிஷன்ஸ். ஒன்று என்ன, வெறும் பரிசுத்தராக இருந்தால் போதாது, பசியுள்ளவர்களாக இருக்க வேணும். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தராக இருந்தால் போதாது, பசியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறது. 2வது என்ன, கர்த்தர் ஆசீர்வாதங்களை வாயில வைத்து திணிப்பதில்லை, எட்டுகிற தூரத்திலே வைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாயில வைத்து திணிப்பதில்லை, நமக்கு எட்டுகிற தூரத்திலே எடுத்துக்கொள்ளும்படியாக வைக்கிறார். 2 பிரின்சிபல் மறக்கக்கூடாது. சரி, இதில் இன்னும் சில காரியங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க. அது என்னன்னா, ஒன்று, இந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறதுக்கு ஒபீடியன்ஸ். அது என்னன்னா, கர்த்தர் சொல்லுகிறது அப்படியே செய்கிறது. உபாகம் 28:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்போ? உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இவைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எதுக்கு வந்து கேட்குறோம்? பிரசங்கம் கேட்குறோமா? நான் பிரசங்கம் பண்ணலை, சாரி.
நல்ல பிரசங்கம் கேட்டு போகலான்னு வந்தவங்களுக்கு ஏமாற்றம். நான் பிரசங்கம் செய்யவில்லை, நான் கடவுளுடைய வார்த்தையை எடுத்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். எதுக்கு? நீங்கள் கேட்டுட்டு ஆஹா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த ஜோக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த கதை ரொம்ப நல்லான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. உங்கள் பாராட்டு தேவையில்லை. எது தேவை? கவனமாக இருக்கும்படி. எப்படி கேட்கணும்? நீங்கள் என்ன சொல்கிறாரு, கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதன்படி செய்ய நான் கவனமாக இருக்க போகிறேன். அதுக்காக என்னுடைய செவியை நான் சாய்க்க போகிறேன். இன்றைக்கி கேட்குற காரியத்தை அப்படியே செய்ய போகிறேன். பசி உள்ளவர்களாக இருக்கிறது ரொம்ப முக்கியன்றாரு. நான் இவ்வளோ நாள் பரிசுத்தம் இருந்துட்டேன், இனிமேல் நான் பசியாக இருக்க போகிறேன். ஹலோ, ஏன் நான் அதான் கேட்குறேன் பாருங்கள். நான் அப்படி தான் பல வருஷத்துக்கு முன்னால் நானும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள். ஆனால் இப்படி கேட்ட உடனே நான் மாறிட்டேன் ஆள். சரி, இனிமேல் வெறும் பரிசுத்தம் இல்லை, இனிமேல் பசியும் சேர்க்க போகிறேன், பசியாக இருக்க போகிறேன், கர்த்தருடைய கனவுகளை காண போகிறேன், கர்த்தருடைய தரிசனத்தை உள்ளத்தில் உடையவனாய் நான் வாழப்போகிறேன்னு சொன்ன பிறகு தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது பாருங்கள். அந்த பசி உண்டாலனா யாரும் மாற்றவே முடியாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது எப்படி கேட்குறோம்? அவைகளின்படி செய்ய கவனமாக இருக்கும்படி அவைகளுக்கு செவி கொடுத்தால். வெறும் கேட்டு போகிறது இல்லை, பிரசங்கம் கேட்கறது இல்லை. இங்கே பிரசங்கம் கேட்கறதுக்கு யாரும் வரல. இங்கே இந்த அழகான பிரசங்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் இல்லை, அது எங்களுடைய நோக்கமும் கிடையாது பாருங்கள். இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தை படி செய்ய கவனமாக இருக்கும்படி, அதுக்கு தான் வந்திருக்கிறோம், சீரியஸாக வந்திருக்கிறோம். செய்ய கவனமாக இருக்கும்படி. அப்படி செவி கொடுத்தால் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்குது உபாகம் 28. தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, 2ஆம் வசனம், இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். அப்புறம் சொல்லியிருக்கு, பட்டணத்தில் ஆசீர்வாதம், வெளியில் ஆசீர்வாதம், நிலத்தின் கனியில் ஆசீர்வாதம், ஆடு மாடுகளின் பெருக்கத்தில் ஆசீர்வாதம், கற்பத்தின் கனியில் ஆசீர்வாதம், மாப்பு செய்கிற தொட்டியில் ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதமும் சேர்த்து சொல்லியிருக்குது. கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுக்குறவனாக இருப்பாய். வரிசையா 14ஆம் வசனம் வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்களை அப்படியே கொட்டி தள்ளி இருக்குது. ஆனால் அந்த 1ஆம் வசனம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. 1ஆம் வசனம் என்ன? இவைகளின்படி செய்ய கவனமாக இருக்கும்படி அவருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்தால். இந்த ஒபீடியன்ஸ், நான் கடவுள் சொன்னபடி நான் செய்ய போகிறேன், அந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண போகிறேன், இப்படித்தான் நான் இருக்க போகிறேன்றதை நாம் நிச்சயமாக நிர்ணயிக்க வேணும். 2வது காரியம், இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறதுக்கு ஒபீடியன்ஸ் மட்டும் இல்லை, கீழ்ப்படிதல் மட்டும் இல்லை, நாலேஜ், அறிவு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஓசியா 4:6 சொல்லியிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசனம். அறிவில்லாமையினால் ஜனங்கள் என்ன ஆகிறாங்களாம்? சங்காரமாகிறார்கள். கர்த்தர் அழித்து போட்டதுனால் சங்காரமாகிறாள்னு சொல்லல, கர்த்தர் அவளை கைவிட்டபடினால் சங்காரமாகிறாள்னு சொல்லல, அறிவில்லாமையினால் அவளுடைய பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்ததினால் அவர்கள் அழிந்து விட்டார்கள் சொல்லி இல்லைங்க. கடன் மிகுதியினால் அவர்கள் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்க. எங்கேயா சொல்லியிருக்கா? கிடையாது. நல்லா கவனிக்கிறீங்களா? எதனால சங்காரமாகிறார்கள்? அறிவில்லாததுனால. நான் சொல்கிறேன், உங்கள் கடன் உங்களை ஒன்றும் மூழ்கடிச்சிடாது, உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை ஒன்றும் காலி பண்ணிடாது. அதையெல்லாம் நீங்கள் காலி பண்ணிடலாம். கடவுளுடைய கிருபை மட்டும் உங்களுக்கு இருக்கும் என்றால் அதையெல்லாம் காலி பண்ணி நீங்கள் மேலே வந்துடலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் மேற்கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் டைம் தான், மேற்கொண்டு வந்துடலாம். பொறுமையோடு விசுவாசத்தோடு செயல்பட்டால் எல்லா பிரச்சனைகளும் மேற்கொண்டு நீங்கள் வெளியே வரலாம். நம்மளை தோல்வியடைய வைக்கிறது என்ன? வாழ்க்கையில் அறிவில்லாமை. சில காரியங்களை அறிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையில் தோல்விக்கு வழிவகுத்து விடுகிறது. வேத வசனம் இந்த வெற்றிக்கான அறிவை நமக்கு போதிக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. கடவுள் அப்படிப்பட்ட அறிவை தர்றாரு பாருங்க. வேத வசனம் அப்படிப்பட்ட அறிவை நமக்கு போதிக்கிறது. அதனால தான் இதை நான் சொல்றது வின்னர்ஸ் டைஜஸ்ட், வின்னர்ஸ் மேனுவல், சக்சஸ் மேனுவல்லாம் சொல்றேன் இல்லையா? இதை வெற்றி பெறுகிறவர்களின் வழிகாட்டி புஸ்தகம் இது. அப்படி மேலே எழுதியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் வாசிப்பாங்க. இதை பரிசுத்த வேதாகமம்னு ஒன்று இதை எடுத்து முத்தம் கொடுக்குறதோட சரி. சிலர் வெற்றிக்கு வழிகாட்டின்னு எழுதி பாருங்க. இது என்ன வெற்றிக்கு வழிகாட்டியாமன்னு போகிற வரவங்களாம் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதுதான் வெற்றிக்கு வழிகாட்டி பாருங்க. அதில் என்ன சொல்லியிருக்குது? நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லியிருக்குது, நான் தேவனுடைய வாரிசுன்னு சொல்லியிருக்குது, நான் கிறிஸ்துவுக்கு பங்காளின்னு சொல்லியிருக்குது, எனக்கு ஒரு பெரிய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது, இம்மையிலும் மறுமையிலும் அந்த சுதந்திரம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்குது, எனக்கு இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது, எனக்கு விசுவாசியாக இருக்கிற எனக்கு எல்லாவற்றின் மேலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்குது, நான் கிறிஸ்துவோடு கூட அவருடைய வலது பாரத்தில் உட்கார்ந்துருக்கப்பட்டு சொல்லியிருக்குது, அவருடைய மூத்த சகோதரன் சொல்லியிருக்குது, நான் பிதாவுடைய சமூகத்தில் வரலாம், நான் என்ன கேட்குறேனோ அதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் இங்கே சொல்லியிருக்கு பாருங்க. பேர்பட்ட அறிவு இல்லாதனால தான் ஜனங்கள் என்ன ஆகிறாங்க? சங்காரம் ஆகிறார்கள். இந்த அறிவு தேவனுடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு உதவுகிறது.
சொந்தமாக்கி கொள்ள உங்களுக்கு உதவுகிறது. தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் இந்த அறிவு தான் சொல்லி தருது. ஆகவே இந்த அறிவு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள உதவுகிறது. ஏன்னா சொந்தமாக்கி கொள்ளணும்னா கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளுடைய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், செழிப்பை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார், பயத்தை எடுத்து போட்டு பலத்தை அளிக்கிற ஆவியை கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த நாலேஜ், அறிவு நமக்கு இதை கொடுக்கிறது. அப்போ ஒன்று கீழ்ப்படிதல், ரெண்டாவது அறிவு. இந்த சுதந்திரவாளி என்ற நிலையில் வாழ வேணும்னு சொன்னால் அதற்கு ஒரு அறிவை வளர்க்க வேண்டும். மூணாவது விஷுவலைசேஷன், நம்முடைய மனக்கண்களிலே அதை பார்ப்பது. மனக்கண்களிலே பார்ப்பது. நீங்கள் மனக்கண்ணில் பார்க்காததை இந்த நிஜ கண்ணில் பார்க்க போகிறது கிடையாது. ஹலோ, மனக்கண்ணில் முதல்ல பார்த்தா தான் இந்த கண்ணால் நீங்கள் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் காண முடியும். இஃப் யூ கேனாட் see it in your mind's eye, you cannot see it in your life. அதாங்க பாருங்க, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக ரத்தப்போக்கு இருந்தது அவளுக்கு. அவள் என்ன பண்ணுறா? ஒரு காரியத்தை சொல்லிட்டே வர்றா. என்ன சொல்கிறா? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அவளுக்குள்ள ஒரு பிக்சர் வந்துருச்சு. என்னத்தையும் அவனை பார்க்குறா, நல்லா ஆயிடுறதா பார்க்குறா அவன் தன்னை. நான் சொஸ்தமாவேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொட்டால் நான். அவள் சொல்கிற வார்த்தைகள் அவளுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு காட்சி அவள் காண்கிறாள் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. வார்த்தைகள்லாம் படம், அதான் அது. வார்த்தைகள்லாம் ஒரு காட்சியாக இருக்கிறது. அவள் சொல்லும் போதே எனக்கு விளங்கிடுச்சு அவளுக்குள்ள என்ன பிக்சர் இருக்குதுன்னு. என்ன பிக்சர் இருக்குது? நான் ஹீலிங் பெற்றுக்கொள்ள போகிறேன். அவரை தொட்ட மாத்திரத்தில், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாக நான் தொட்டேன்னா நான் சுகமாயிடுவேன். அப்படி தான் சொல்கிறான். யவீருன்னு ஒருத்தர் தான் பாருங்க, தேவாலயத்து தலைவன். அந்த மகள் சாக கிடக்கிறாள்னு வர்றான். இயேசுவண்டை எவ்வளோன்னு சொல்கிறான், நீர் அவளை தொட்டால் அவள் பிழைத்து கொள்வாள். அவள் சாவறதை அவன் காணல. அவன் என்ன சொல்கிறான்? அவள் பிழைச்சி கொள்வாள், நீங்கள் தொட்டா போதும். அவன் காண்றான். இயேசு தொடர மாதிரியும் தொட்டா அவள் எந்திரிச்சிட்ற மாதிரியும் அவன் காணுகிறான். தன்னுடைய மகள், சாக கிடக்கிற மகள், படுத்த படுக்கையாக கிடக்கிற மகள் எழுந்து நடக்கிறதை, வாழுகிறதை, உயிரோடு இருக்கிறதை அவன் காணுகிறான். அதனால தான் யோசுவா கர்த்தர் சொன்னார், எரிகோ பட்டணத்தை கையில் இவங்க போய் எடுக்கிறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாரு? இது பார், இதோ அப்படின்றாரு. இதோன்றது பைபிளில் தமிழில் சரியாக விளங்கிக்க மாட்டேங்குது. என்ன சொல்கிறார்? இதோ. யோசுவா 6:2 சொல்லியிருக்கு. இதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ன்னு இருக்குது. ஆங்கிலத்தில் பிஹோல்டுன்னே இருக்குது. பிஹோல்ட்னா பார். என்னத்தை பார்க்க சொல்கிறாரு? இந்த ரதங்களையும் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் இராணுவ வீரர்களையும் இந்த ராஜாவையும் இந்த எரிகோ பட்டணத்தையும் உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்பதை பார். நீ போய் எடுத்த பிறகு பார்க்கறது இல்லை, இப்பவே பார்க்க ஆரம்பிச்சிருன்றாரு. பார்த்துரு இப்பவே, அது உண்ணுதுங்கிறத பாரு. அந்த ராஜா உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு காலில் விழுந்துட்டு இருக்கிற மாதிரி பார். அந்த ரதங்களும் குதிரைகளும் உன்னுடையதாகிறத பார். அந்த ராணுவ வீரர்கள்லாம் உன் பாதப்படியில் விழுந்து கிடக்கிறத பார். வெற்றி உன்னுடையது என்பதை பார். பார்க்கலனா அதை பார்க்க போறதில்லை. முதல்ல மனக்கண்ணில் பார்க்கறதுனா உண்மை வாழ்க்கையில் பார்க்க போறதே கிடையாது. நான் சொல்றேன், இயேசுவே விஷுவலைஸ் பண்ணார். இந்த விஷுவலைசேஷன்றது அவ்வளோ ரியல். பாருங்க, இயேசுவே அப்படி பண்றாரு. இயேசு எப்படி பண்ணாரு? எபிரேயர் 12:2 பார்த்தீங்கன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, சிலுவையில் அவர் எப்படி பாடுகளை சகிச்சாருன்னு சொல்லியிருக்கு. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்கு? For the joy that was set before him he endured the cross. அப்படின்னா தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக அவர் அவமானத்தை எண்ணலை. அப்ப என்ன பார்க்கல? சிலுவையை பார்க்கல. சிலுவையில் தொங்கும் போது அவர் எதை பார்த்தாரு? சந்தோஷத்தை பார்க்கிறார். சந்தோஷத்தை எதை? உயிர்த்தெழுதல, மகிமைய, வெற்றிய, பிசாசு தோற்கடிக்கப்படுறத, பாவங்கள் மன்னிக்கப்படுறத, ஜனங்கள் தேவனிடத்தில் வர்றத, மீட்பு உண்டாகிறத, ஜனங்களுக்கு தான் மூலமா தன்னுடைய மரணத்தின் மூலமா என்ன உண்டாக போறதோ அதையெல்லாம் கண்டு மகிழுகிறாராம். சிலுவையில் அவ்வளவு வேதனையை ஏன் எப்படி சகிக்க முடிஞ்சதுன்னு எழுதுறாரு அவர். அவ்வளவு ஆணி அடிச்சிருக்காங்க கையிலையும் காலிலையும், ரத்தமெல்லாம் கொட்டுது, அடிச்சு நொறுக்கி உழுத நிலம் போல சரீரம் ஆயிடுச்சு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரல ரத்தமாக கொட்டிக்கிட்டு இருக்குது. எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு வேதனையை சகிக்கலான்றதை பற்றி எழுதுறாரு. எப்படி சகிச்சாராம் அவர்? அதை பார்க்காம எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி மக்கள் ரட்சிப்பு அடைய போகிறார்கள், எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ரட்சிப்பு ஜனங்களுக்கு உண்டாக போகிறது, எவ்வளவு பாவிகள்லாம் கடவுளுடைய பிள்ளைகளா மாற போறாங்க.
பிசாசு எந்த விதத்தில் தோற்கடிக்கப்படுறான், எப்படி பிசாசுடைய திட்டங்கள் முறியடிக்கப்படுகிறது, தேவனுடைய தீர்மானங்கள் நிறைவேறுகிறது என்பதை பார்த்து. அதுதான் அப்படி சொல்லிடுது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்ப தனக்கு முன் என்னத்தை வச்சுட்டார் அவரு? சந்தோஷத்தை, உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தை, இந்த மீட்பின் சந்தோஷத்தை தனக்கு முன்னால வச்சிருக்காரு. இருக்கீங்களா? அப்ப பார்க்க வேண்டும். எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காதீங்க. எதை பாருங்க? பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றத பாருங்க. நோயை பார்த்துட்டு இருக்காதீங்க, நோய் குணமாகிறத பாருங்க. வலியை பார்த்துட்டு இருக்காதீங்க, வலி நீங்கினால் எப்படி இருப்பீர்கள் என்பதை. இல்லை நீங்கள்னா பரவாயில்ல, நீங்க பாருங்க, முதல்ல பார்த்தாதான் அது நீங்கும். நீங்கன்னா எப்படி இருப்பீர்கள் என்பதை பாருங்கள். ஏழையா இருக்கிறவங்க நல்லா இருக்கிறத பாருங்கள். ஹலோ, ஏழையா இருக்கிறவங்க ஏழையா இருக்கிறதே பார்க்கறது என்ன பெரிய வரமா? அது அதான் பொழுது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, அதே தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது ஒன்றும் பெரிய வரம் கிடையாது. இருக்கிறபடி பார்க்கறது, இல்லாததை பார்க்கறது தான் பெரிய காரியம். அது அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வேலை அது. எப்படி பார்க்கணும்? நீங்கள் நன்றாக இருக்கிறத, உங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படுகிறத, நீங்கள் நிறைவோடு வாழுகிறத, உங்களுக்கு போதுமானதுக்கு மிகவும் அதிகமானதாக இருக்கிறத, குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை, ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை பாருங்கள். இருக்கீங்களா? பாருங்கள். பிள்ளைகளா, தேவனுடைய பிள்ளைகளாக, சுதந்திரவாளிகளாக எல்லாத்தையும் பெற்று வாழுகிறதை பாருங்கள். எதெல்லாம் பற்றி பயந்துகிட்டு இருக்கீங்களோ அந்த பயமெல்லாம் நீங்கி நீங்கள் வெற்றி பெற்று சந்தோஷமா வாழுகிறத பாருங்கள். இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க. இருக்கிறத பார்க்கறது ஒன்றும் பெரிய சாதனை கிடையாது. என்ன விரும்புகிறீங்களோ, எப்படி இருக்க வேணும் என்று விரும்புகிறீங்களோ அதை பாருங்கள். ஆமென். எத்தனை பேர் அப்படி பார்க்க போறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கவனித்து அதன்படி வாழும்படியா செவி கொடுங்க. அறிவை சம்பாதிங்க, ஏன்னா அறிவு உங்களை வெற்றிகரமானவர்களாக மாற்றும். பாருங்கள், காட்சியை முன்னால் வைங்க. எந்த காட்சியை? வெற்றியின் காட்சியை, செழிப்பின் காட்சியை, நிறைவின் காட்சியை கண்களுக்கு முன்பாக வையுங்கள்.